பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் ஒரு குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி என்று எல்லாராலும் அனுசரிக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தான் இயேசு மரித்தார், இந்த மார்ச் 29 தான், இந்த டைம் தான் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு அனுசரிப்பும் கிடையாது. நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக எதுவுமே செய்ய வேண்டாம்னு இல்லை. நம்ம தேவன் நமக்காக வந்தார், இந்த உலகத்திலே நமக்காக மரித்தார், உயிர்த்தார், இதைத்தான் விசுவாசிகள் நீ வரப்போகிறார், அதுதான் நம்மளோட விசுவாசம். அதை வருடம் ஒரு முறை நினைவு கூறும் வகையில் ஆக்சுவலாக கிறிஸ்தவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடியும் நம்ம நினைவு கூறுகிறோம். அவர் நமக்காக வந்தார், மரித்தார், உயிர்த்தார், நம்முடனே இருக்கிறார், இனியும் வரப்போகிறார் என்பதை பட் எல்லோருக்கும் அறிவிக்கும் வகையிலே, காண்பிக்கும் வகையிலே, இந்த விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தும் வகையிலே நமக்குள்ள ஒரு ஃபெலோஷிப்பில் இணைந்து சில காரியங்களை செய்வது சரிதான். இது தவறு கிடையாது. ஆகவே இன்றைய நாளில் குறிப்பாக சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. ஏங்க இதை நம்ம குட் அப்படின்னு சொல்கிறோம்? நமக்காக தேவன் அப்படி சொல்லணும்னா காயங்கள் பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, கண்ணீர் சிந்தி, ரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார். அது எப்படி நல்ல நாள் என்று சொல்ல முடியும்? அது இருக்கிறதுலே பேடே இல்லையா? எல்லாரும் நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி சோகமாக இருப்பாங்க. பாருங்கள், உண்மையிலே இதை ஏன் நல்ல நாள் என்று வேதம் சொல்லுகிறது? இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறபடி, வெளிப்புறமாக பார்க்குறபடி, ஐயோ பாவம் ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், அவரை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க, அவர் பாவம் இப்படி பரிதாபமாக உயிரை விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி வெளிப்புறமாக உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதே ஒழிய உண்மையிலே ஆவிக்குரிய மண்டலத்திலே என்ன நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியரில் வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதனால தான் ஏன் இது ஒரு குட் ஃப்ரைடே என்று உங்களுக்கு தெரியும். கொலோசியரில் நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு காரணம், அவர் ஏதோ பரிதாபமாக எல்லாத்தையும் இழந்து தோற்று போய் தன்னால் முடியாது, ஐயோ கைவிடப்பட்டு, இல்லை அவங்கள எதிர்த்து வர்றவங்களை தடுக்க பலம் இல்லாமல் போகலை. அவரை காட்டி கொடுக்க வரும்போதே பாருங்கள், அவர் இதோ நான் தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக போகிறாரு. அவர்கிட்ட எந்த பயமும் கிடையாது, மரணத்தை பார்த்து எந்த ஒரு பயமும் கிடையாது, பின்வாங்கலும் கிடையாது. அப்போ என்ன நடந்தது அன்னைக்கு சிலுவையில்? ஏன் இதை குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோங்கிறத ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க 14-15, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் இது குட் ஃப்ரைடே, அதனாலதான் இது புனித வேலை என்று சொல்லப்படுகிறோம். ஏனென்றால் சிலுவையில் வெளிப்புறமாக பார்க்குறவங்களுக்கு ஐயோ பாவம் இப்படி நல்ல ஒரு மனுஷனை அடித்து தொங்க விட்டுட்டாங்களே, பிதாவும் கைவிட்டுட்டார் போல, இல்லை தன்னோட தான் நான் தான் தேவகுமாரன் சொன்னாரே, அதெல்லாம் சும்மா பொய் போல, இப்படி எல்லா விதத்திலும் வெளியிலேருந்து பார்க்குற புறஜாதி மக்கள் கூட என்ன சொல்கிறாங்க, இயேசுக்கான பவர் இல்லையா, அவரை காப்பாற்றுறதுக்கு பிதா வரலையா, இப்படி ஏளனம், ஏச்சு, பேச்சு, கிண்டல். ஆனால் வெளிப்புறமாக பார்க்கும்போது பிசாசு ஏதோ ஜெயிச்சிட்ட மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது? இயேசு ஜெயிக்கிறார் எல்லாவற்றையும் நமக்காக. பிசாசை அவனுடைய கூட்டத்தை முழுமையாக என்ன பண்றாரு? சங்காரம் செய்கிறார். அவன்கிட்ட இருக்கிற எல்லா வல்லமைகள், அதிகாரங்கள் எல்லாம் மனிதன்கிட்ட இருந்து பறித்தது, அதை எல்லாம் பறித்து கொள்கிறார், நமக்காக எடுத்து கொள்கிறார், அவனை நிர்மூலமாக்குகிறார், நமக்காக வெற்றி சிறக்கிறார். ஒரு மனிதனாய் வந்த இயேசு. ஏன் அந்த மனிதனாய் வந்த இயேசு வெற்றி சிறக்கணும்? அது ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமாகும்படி செய்கிறார். ஆகவேதான் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவைங்கிறத அன்னைக்கு அப்படியே ஒரு பரிதாபமா கேஸ். அன்னைக்கு நீங்க தேவன் நமக்காக செய்தார், இவ்வளவு தூரம் நமக்காக நடந்திருக்கு, அவ்வளவு தூரம் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கார், நொறுக்கப்பட்டிருக்காரு நினைக்க வேண்டாம்னு சொல்லலை, கவலைப்பட வேண்டாம்னு சொல்லலை, அழ வேண்டாம்னு சொல்லலை, அந்த அன்பை நினைத்து கொண்டாட வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதை நீங்க பரிதாபத்திலையும் சோகமாகவும், ஏதோ சோகமா முடிஞ்சிருச்சு, தோல்வியில முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அது வெற்றியின் சின்னம் சிலுவை. அது வெற்றியின் நாள். அங்க இயேசு வெற்றி சிறக்கிறார். ஆவிக்குரிய மண்டலத்திலே நம்ம அந்த மாம்சத்தை கொண்டு பார்க்க முடியாத அந்த கண்ணை கொண்டு, ஆவிக்குரிய கண்ணை கொண்டு பார்க்கும் பொழுது அங்கே இயேசு மொத்த பிசாசையும், மொத்த பாவத்தையும், மொத்த சாபத்தையும் தனக்குள்ளே சுமந்து தீர்த்து மரணத்திற்கு மரணத்தை கொடுத்து சிலுவையிலே வெற்றி சிறக்கிறார். அவர் இந்த உலகத்துல கிறிஸ்துமஸ்ல வந்த நோக்கத்தை 100% அன்றைக்கு என்ன பண்றாரு? முடிந்தது என்று சொல்லி முடித்து அன்றைக்கு வெற்றி எடுத்த நாள். அதனாலதான் அது குட் ஃப்ரைடே.
ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்படி ஒருவேளை என்ன செய்யணும்? தேவன் வந்து மேலேருந்து அப்படி ஈஸி எல்லாத்தையும் மன்னிச்சிருக்க கூடாது. அப்படி இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவன் ஜீவனாக இருக்கிறார், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவருக்குள்ளதான் லைஃப் இருக்கு. அப்போ அவருக்குள்ள இல்லாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் போய் அவருடைய அந்த உறவுலேருந்து கட்டாயி போய் நம்ம செய்கிறது எல்லாமே பாருங்க மரணத்தை பிறப்பிக்கிறது. அதற்கு நமக்கு மனதில் ஒரு கில்ட்டினஸ், ஒரு மனசாட்சியில் ஒரு குற்ற உணர்வு, இது எல்லாம் வருது. ஏன்னா நம்ம தேவனை போல உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் மாற்றி தேவனை போல மறுபடியும் மாற்றணும்னா அவருடைய ரத்தம் சிந்தப்படணும். அந்த பாவத்தை மாற்ற, அந்த பாவத்தை முழுமையாக கழுவி நம்ம அவருடைய நீதியால நிரப்பி மறுபடியும் அப்பா என்று கூப்பிட அந்த ரத்தம் சிந்தப்படணும். இது எல்லாம் சிந்தப்பட்டதால தான் அது குட் ஃப்ரைடே. நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும், நம்ம கிறிஸ்தவர்கள் நம்மலாம் ஒருவேளை இயேசு வரவில்லை என்றால், இயேசு நமக்காக மரிக்கவில்லை என்றால், அன்றைக்கி பிதாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா, ஓ பிதாவே, ஒருவேளை இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், எனினும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி சரண்டர் பண்றாரு இல்லையா. ஒருவேளை இயேசுக்கு அந்த நேரத்துல இல்ல நான் மறிக்க மாட்டேன், ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த மக்களுக்காக ஏன் மறிக்கணும்னு ஒரு தாட் வந்து அதை ஒருவேளை ஸ்கிப் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கு நமக்கு இந்த ரட்சிப்பு இல்லை, நமக்கு எந்த விதத்திலும் தைரியம் இல்லை, எதிர்காலத்திலே நான் நல்லா இருப்பேங்கிற ஹோப் கிடையாது, நான் வெட்கப்பட்டு போவதில்லைங்கிற நம்பிக்கை கிடையாது, எனக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் வேதத்தில் ஆமென் என்றும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற எந்த நிச்சயமும் கிடையாது, எனக்கு ரட்சிப்பு கிடையாது, எனக்கு நித்திய ஜீவன் கிடையாது, எனக்கு பரலோகம் கிடையாது, நான் பிதாவை அப்பா என்று கூப்பிட முடியாது, எந்த விதத்திலும் எந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்காது. எல்லாத்துக்கு மேல என்னதான் இருந்திருக்கும்? சாபங்கள் இருந்திருக்கும், அழுகை, கண்ணீர், கஷ்டம், எல்லாத்துலேயும் தோல்வி, அவமானம், வெக்கம், நிந்தை, தேவன்கிட்ட கிட்ட சேர முடியாத விஷயம், கோபாக்கினை, நியாயம், தீர்ப்பு, எல்லாத்துக்கும் மேல பாதாளம், நரகம், இதுதான் பாருங்க நமக்காக இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக எல்லாம் செய்து முடித்ததுனால தான் இது குட் ஃப்ரைடே. இது நமக்கு நல்ல நாள், இது எந்த உலகத்திற்கு நல்ல நாள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதோ நல்லது நடக்கணுங்க. அவர் ஏற்கனவே ராஜாதி ராஜா. யோவான் 1:1 சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தைனா இயேசும், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை தான் அடுத்து போட்டிருக்கு பாருங்க, 12:14 படிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? இயேசு. அவர் ஏன் மாம்சத்துல வரணும்? ஏன் நம் தெய்வம் இந்த உலகத்துல மாம்சத்துல மனிதர்களாய் வரணும்? நம்ம மாம்சம் ரத்தமும் உடையவர்களாய் இருக்க, அதனாலதான் அவர் வர பாருங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா. எப்படி இந்த உலகத்துல வந்தாரு? ஆவியா இருக்கிற தேவன் மாம்சத்துல எப்படி எந்த தன்மையில வெளிப்பட்டார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். ஏன் வந்தார் என்று சொல்லப்படுகிறது, பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்காது. அப்படியே தொடர்ந்து அந்த 1 வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் இந்த உலகத்தில் நமக்காக நம்முடைய சார்பில் வந்து நம்மகிட்ட இருக்கிற இந்த எல்லா பாவ சாபங்களையும் நீக்கி அவரை போல நம்மை மறுபடியும் மாற்றி வெற்றியாக அவரோட சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஆளும்படி வந்தார். ஆகவே இது ஒரு வெற்றியினால், ஆகவே தான் இது குட் ஃப்ரைடே, ஆகவே தான் இது ஒரு புனித வெள்ளி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைய நாளில் எல்லாரும் சோகமாக இருக்காதீங்க. அதாவது தேவன் நமக்கு செய்த உபகாரங்களை மறவாதேன்னு போட்டிருக்கு, அதை மறக்கக்கூடாது. கண்ணீருக்காக நல்ல அழனும் தேவன் நமக்கு செஞ்சாருக்காக துதிங்க. எல்லாத்துக்கும் மேலே அதுக்கு நம்ம பதிலுக்கு என்ன செய்யணும்? நம்ம இன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அவர் நமக்காக வந்தாருங்க அப்படி சொல்லிட்டு ஏதோ தியாகம் பண்ண மாதிரி அவர் நினைச்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் துக்கம் கொண்டாடிட்டேங்க, முடிஞ்சு போச்சு. இல்லை இல்லை, இன்னைக்கு நம்ம இந்த அன்பை ருசி பார்த்த நம்ம, இந்த ரட்சிப்பை பெற்ற நம்ம, இந்த ரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்ம, இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாழ்றதுனால நம்ம ஏதோ சாதாரணமா விடுறது இல்லை, நம்மை அவருக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படி இன்றைக்கு வேதத்தில் இருக்கிற வார்த்தையின் மூலம் தேவாவியர் உங்களை அழைக்கிறார். அன்றைக்கு இயேசு உங்களை கணக்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்ம இயேசுக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறோம்? ரோமர்ல ஒரு வசனம் சொல்கிறது, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப ஏற்பட்ட இந்த தேவன் நமக்காக செய்த இந்த நல்ல காரியங்களுக்காக 12:1 பாருங்க, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன்
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்கு எது பிரியும், தேவனுக்கு எது விருப்பம், தேவனுக்கு எது நன்மையான விஷயம், பரிபூர்ணமான சித்தம், இதை அறிந்து அதற்கேற்றபடி நம்ம விட்டு கொடுத்து வாழ்வது. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஏன்னா சும்மா சிம்பிளாக ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிறது, இல்லை ஆண்டவர் எனக்காக மறிச்சாலும் துக்கம் கொண்டாடிக்கிறது, இதில் இல்லை. அவருக்காக வாழ்வது, அவரை நம்மளே வாழ விடுவது, இது கூட நமக்கு தான் ஆசீர்வாதம். ஏனென்றால் நம்மளுடைய சுயசித்தத்தின்படி மாம்ச சித்தத்தின்படி செய்யும் போது அது மரணமாக இருக்கிறது. ஆனால் ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் எப்பொழுதுமே நம்ம நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் வேண்டுகோளுக்கும் அதிகமாக இருக்கு. ஏசு பாருங்க, பிதாவின் சித்தத்திற்கு தன்னை விட்டு கொடுத்தாரு. எங்கேயாவது கெட்டு போனாரா? எல்லாவற்றிற்கும் மேலாக குட் ஃப்ரைடேயோடு அப்படியே சிலுவையில் விட்டுறலங்க, எல்லாவற்றுக்கும் மேலே உயிர்த்தெழுதல் அவரை எல்லா நாமத்திற்கு மேலே உயர்த்தி எல்லா வானோர் பூதோள் எல்லா நாமங்களும் இந்த நாமத்திற்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடங்கும்படி எல்லா நாமும் வரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படி பிதா உயர்த்தி விட்டார். அப்பேற்பட்ட விதத்தில் நீங்களும் இன்னைக்கு இந்த தெய்வத்தை, உங்களுக்காக உயிரை கொடுத்து மரித்து உயிர்த்து உங்களோடு உருவாடுகிற தெய்வத்தை, இந்த அன்பை புரிந்து கொண்டு உங்களையும் அவருக்காக ஜீவ பலியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒப்புக் கொடுங்கள். அவர் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்களும் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென். ஜெபிப்போம். சோத்திரம் தகப்பனே, இந்த நல்ல நாளிலே அப்பா, இந்த வார்த்தையின் மூலமாக ஒருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்காங்க. நன்றி. கேட்ட வார்த்தையின்படியே இரத்தத்தினால ஒவ்வொரு இருதயம் கழுவப்படட்டும். ஓ இயேசுவாக ஒருவரும் எழும்பி பிரகாசிக்கட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். இந்த நாளில் நீங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் ருசி பார்த்து அவரை மகிமைப்படுத்த வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட